ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிமேட் லெஹங்கா ட்ரெஸ் ஸ்லீவ் ஆல்ட்ரு ஒர்க்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்காக. லெஹங்கா ட்ரெஸ்ஸில் ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் 8 இன்ச்சு நீளத்தில் பப் ஸ்லீவ் வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ பார்டரை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது பார்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு வருது. ஸ்லீவுக்கு வந்து 6 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சென்டர் மார்க் பண்ணி விட்டுட்டேன். பப் ஃப்ளீட் வந்து ஒரு 5 ஃப்ளீட் வைக்க போகிறேன். 2 சைடும் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஃப்ளீட் வந்து நல்லா மடிப்பு இல்லை, அயர்ன் பண்ணுறக்கு டைம் இல்லை. அதனால் நான் அப்படியே ஃப்ளீட் எடுத்து வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டேன். நல்லா பதியவே இல்லை. அப்படியே பார்டரை வச்சு அட்டாச் பண்ணி விட்டுறேன். பார்டர் மேல் தையல் போட்டுக்கிட்டேன். ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த ஸ்லீவ் ரெடி பண்ணலாம். அஞ்சு ஃப்ளீட் எடுத்திருக்கேன். பார்டரை அட்டாச் பண்ணிவிட்டேன். மேல் தையல் போட்டு விட்டாச்சு. ஆப்போசிட் சைடு வந்து ஃப்ளீட் எடுத்துட்டேன். ஸ்லீவுக்கு வந்து சைடில் வந்து 2 பக்கம் கிளாத் பத்தலை, அதனால் ஜாயின் போட போகிறேன். அயர்ன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால கையிலேயே தேய்ச்சி விட்டேன். ஆனால் பதியலை. அதனால் சென்டரில் ஒரு தையலை போட்டு நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். ஸ்லீவ் பப் சென்டர்லேருந்து ஷோல்ட்ரு சென்டர்லேருந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஜாயின் பண்ண. பப் சென்டரில் அமையும். அடுத்த சைடு வந்து ஜிப் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓப்பனுக்காக ஜிப் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதில் தையலை பிரித்து விட்டுட்டு அடுத்த ஸ்லீவை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து நமக்கு சென்டர் மாறாமல் வரும். ஒன் சைடு ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்த சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆல்ட்ரு ஒர்க் வந்தால் வேண்டான்னு சொல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு அமௌண்ட்டும் கூட வரும். இந்த பப் ஸ்லீவ் வச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் 100 ரூபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது சைடு ஜாயின் பண்ணலாம். இதில் சைடு ஓப்பனுக்காக ஜிப்பு வச்சுருக்கறனால ஜிப்பு எண்டிங்லேருந்து நான் சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து 6 இன்ச்சு. கை ஜாயிண்ட் வந்து 5 இன்ச்சு. பிசரெல்லாம் இருந்தால் கையோட கட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 தையல் போட்டு விட்டுட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன்.
எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். பீஸு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நான் சைடு ஓர தையல் போட்டுக்கிறேன். இந்த லெஹங்காவோட ரேட் பார்த்திங்களா 2500 பஃப் ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. அடுத்த சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண ஸ்லீவ் வச்சு நான் அளவு எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் ஜாயிண்ட் 5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு எடுத்து சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு ஒல்லியாக தான் இருக்கும், அதனால் டைட் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறேன். டைட்டாக இருந்தால் பிரித்து விட்டுறதுக்கு ஒரு 3 தையல் எக்ஸ்ட்ராவாக போடுறேன். கஸ்டமர் போட்டு காமிச்சாங்க, ஃபிட்டிங்காக நல்லா பஃப் அழகாக இருந்தது. சைடு பிரியாமல் இருக்கிறதுக்காக நான் சைடு ஓர தையலும் போட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சது, ஃபினிஷிங் ஆயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் வேலை தான். இதுக்கு வந்து சார்ஜ் 100 ரூபா. ஆல்ட்ரு ஒர்க்கு வந்தால் வேண்டாங்காமல் செஞ்சு கொடுங்க. ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.